Hi kids, welcome to our English class. My name is Rama. Today we are going to see the 4th standard, first chapter, English. Okay, the trick robot. Trick robot means ஒரு ட்ரிக்கி தந்திரம் சொல்லுவோம் இல்லையா, தந்திரமான ஒரு எந்திர மனிதன் ரோபோட். ஸோ விக்கி வாஸ் அ லேசி பாய். விக்கி ஒரு சோம்பலான பையன். He never did his homework on time. அவன் ஒருபோதும் அந்த நேரத்துக்கு அவன் வேலையை செய்வதில்லை. He never kept his things back in the right place. அவன் ஒரு பொருளை எடுத்தானா அதே இடத்துல திரும்பி வைக்கிறதில்ல, கரெக்டாக அதே இடத்துல வைக்கிறதில்ல. He pleaded to his father to buy him a robot to do his work. Pleaded means request பண்ணி கேட்குறது. அவன் அவங்க அப்பா கிட்ட தன்னோட வேலைகளை செய்கிறதுக்காக ஒரு ரோபோ வேணும் அப்படின்னு கேட்டான். விக்கிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகேம் அன் ஆக்டிவ் பாய். விக்கியோட அப்பாவுக்கு அவன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், இப்படி லேசியாக இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ he planned. Okay, so he bought a tricky robot. ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு ட்ரிக்கி ரோபோட் வாங்கினார். விக்கி did not know that it was a tricky robot. விக்கிக்கு தெரியாது அது ஒரு ட்ரிக்கியான ரோபோட்னு அவருக்கு தெரியல. He was glad to have a robot to do all his work. அவனுக்கு glad means happy. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவன் வேலையில் செய்யறதுக்கு ஒரு ரோபோட் வந்துச்சு அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து கான்வர்சேஷன் சொல்லுவோம் இல்லையா, இன்டராக்ஷன், அப்பாவும் பையனும் பேசுகிற மாதிரி உரையாடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், உரையாடலை பார்க்க போகிறோம். ஃபாதர்: விக்கி, I have bought you a robot. This is an intelligent robot. Will do all your work. Enjoy. விக்கி, உனக்கு வந்து நான் ரோபோட் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், புத்திசாலியான ரோபோட். இது உனக்கு எல்லா வேலையும் செய்யும். விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் ஹிஸ் ரோபோட். விக்கி எக்ஸைட்டட் மீன்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, ஒரு எந்துவா. விக்கிக்கு வந்து அவன் ரோபோட்டை டெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. உடனே ரோபோட்டை பார்த்து கேட்டான். விக்கி பேசுகிறான். விக்கி: ஐ எம் ஹங்க்ரி, குக் சம் சாலட் ஃபார் மீ. நான் வந்து பசியாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சாலட் பண்ணி கொடு. ரோபோட்: ஐ டு நாட் ஈட் சாலட், ஸோ ஐ கேனாட் மேக் த சாலட். நான் சாலட் சாப்பிடுவதில்லை, எனவே எனக்கு சாலட் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி ரோபோட் சொல்லுது. விக்கி: வாட், யூ ஆர் எ ரோபோட், யூ கேனாட் ரெஃப்யூஸ் மீ, க்ளீன் மை ரூம். அவன் கேட்குறான், என்னது, நீ ஒரு ரோபோட், நீ வந்து நான் சொல்கிறத மறுக்கக்கூடாது, என்னோட ரூமை க்ளீன் பண்ணு அப்படின்னு கேட்குறான். ரோபோட்: டு யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக், ஐ கேனாட் டூ தட். நீ என்னை முதுகை ஸ்ட்ரெயின் மீன்ஸ் கஷ்டப்படுத்துறது, என்னோட முதுகை கஷ்டப்படுத்த விரும்புகிறியா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுது ரோபோட். விக்கி: ரியலி, ஐ கேனாட் பிலீவ் திஸ், அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன். விக்கிக்கு வந்து நம்ப முடியலை, என்னோட ஃபோனையாவது நீ சார்ஜ் பண்ணு அப்படின்னு கேட்குறான். ரோபோட்: why don't you do that yourself, I must make some calls. ரோபோ சொல்லுது, நீயே பண்ணிக்க கூடாது, எனக்கு சில கால்ஸ் பண்ணணும். யுவர் செல்ஃப் மீன்ஸ் அவனை பண்ணிக்க சொல்லுது. விக்கி: ஓ, ஐ ஹாவ் அ ஹெடேக் நவ், கெட் மீ a cup of hot tea. விக்கி சொல்கிறான், ஐயோ எனக்கு தலைவலி வந்துருச்சு, உன்னால் எனக்கு ஒரு சூடான தேநீர் ஒரு கப்பு கொண்டு வா அப்படின்னு கேட்குறான். ரோபோட்: மை பேட்ரி இஸ் ட்ரைனிங் பை லிஸ்னிங் டு யூ, ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்ரி. அது சொல்லுது, ரோபோட் சொல்லுது, நீ பேசுகிறத கேட்டுட்டு என்னோட பேட்ரி வந்து டவுன் ஆயிடுச்சு, ஸோ நீ வந்து என்னோட பேட்டரியை சார்ஜ் பண்ணு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுது. விக்கி: ஐ ஆம் டயர்ட் ஆஃப் யூ, ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங். நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், எனக்கு ஒரு நல்ல ப்ளசன்ட் மீன்ஸ் ஹாப்பி இல்லையா,
pleasant song போடு அப்படின்னு. I want to relax. Robot, that's a great idea. Why don't you play me a song? நல்ல ஐடியா, நீ ஏன் எனக்காக ஒரு சாங் ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோபோட் விக்கியை கேட்குது. விக்கி, ஓ நோ டேட், ப்ளீஸ் செல் திஸ் ரோபோட், இட்ஸ் டோட்டலி யூஸ்லெஸ். விக்கிக்கு ஒரு அந்த பிக்சர்லேயே பார்த்தீங்களா விக்கியோட முக கோபமாக இருக்குது. அது சொல்கிறா, டேட் இது வேண்டாம் எனக்கு, ப்ளீஸ் செல் திஸ் ரோபோட், இதை வித்துடுங்க, இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ், உபயோகமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ரோபோட், எஸ் திஸ் டைம் sell me to an active master. I cannot work with lazy people. அப்போ ரோபோட் என்ன சொல்லுது, இந்த தடவை என்னை வந்து ஒரு ஆக்டிவான ஒரு சுறுசுறுப்பான ஒருத்தருக்கு என்னை வித்துடுங்க, லேசியான ஆளுக்கெல்லாம் நான் வேலை செய்ய விரும்பலை அப்படின்னு ரோபோட் சொல்லிடுது. விக்கி, ரியலி இஸ் தட் வை யூ டு நாட் ஹெல்ப் மீ? நோ மோர் ரோபோட்ஸ் ஃபார் மீ, ஐ வில் டூ ஆல் த ஒர்க் ஃபார் மை செல்ஃப். அப்போ ரோபோட் விக்கி சொல்கிறோம், இதனால தான் எனக்கு நீ ஹெல்ப் பண்ண இல்லையா, எனக்கு ரோபோட்டே வேண்டாம், என் வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவங்க அப்பாவோட ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்லையா, பாடம் நல்லா இருந்ததா? இப்போ இந்த பாடத்தில் சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். இதில் முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். லேசி, லேசி மீன்ஸ் சோம்பல், அதாவது நாட் ரெடி டு எனி ஒர்க். Then plead, plead means request, அதாவது request வேண்டி கேட்டுக்கிறது. refuse, disagree or reject, அதாவது மறுப்பு சொல்கிறது. refuse means மறுப்பு. pleasant, pleasant means happy, மகிழ்ச்சி. ஓகே, நான் நம்ம இந்த இதில் வந்து கொஷின் ஆன்சர் செக்ஷன்ஸ் பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த கதையை எந்த அளவு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ நீங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது இதை ஆன்சரை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ now choose correct option. Question number 1, Vicky wanted a dash to do all his work. At A toy, B friend, C robot. விக்கி என்ன வாங்கணும்னு நினச்சா? ரோபோட் இல்லையா. ஸோ விக்கி wanted a robot to do all his work. Question number 2, Vicky's father bought a dash robot. விக்கியோட அப்பா என்ன மாதிரியான ரோபோட் வாங்கினாரு? ஏ லேசி, பி ட்ரிக், சி ஆக்டிவ். சோம்பலான இதுவா, பி ட்ரிக்கியானதா, சி ஆக்டிவாக இருக்கிறதா? ட்ரிக்கி ரோபோட் இல்லையா, டைட்டில் எப்படி இருக்கும். ஸோ விக்கிஸ் ஃபாதர் பாட் எ ட்ரிக்கி ரோபோட். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், Vicky decided to dash the robot at the end. விக்கி என்ன செஞ்சா, முடிவு பண்ண கடைசியா? டு கீப், பி செல், சி ப்ரைஸ். கீப்னா வச்சுக்கணும்னு நினைக்கிறான், செல் பண்ணணும்னு நினைக்கிறான், இல்லை அதை ப்ரைஸ் பண்ணுறான். விக்கி வாண்ட் டு செல் இல்லையா. ஸோ விக்கி டிசைடட் டு செல் த ரோபோட் அட் த எண்ட். ரோபோட் ஆஸ்க்ட் விக்கி டு செல் ஹிம் டு an dash master. ரோபோட் என்ன சொல்லுது கடைசியாக விக்கி கிட்ட? யார்கிட்ட விக்கி சொல்கிறாங்க? நான் வந்து லேசி பீப்புள் கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரோபோட் சொல்லிடுது இல்லையா. ஸோ த ஆன்சர் இஸ் ரோபோட் ஆஸ்க்ட் விக்கி டு செல் ஹிம் டு an active master. Okay, now the session true or false. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். விக்கி pleaded his father to buy a robot. Is it true? No, Vicky actually asked his father to buy a robot. So the statement is true. Number 2, Vicky was an active boy always. Isn't it? No, no. Vicky is a lazy boy. That is why he wants a robot. So the statement is false. Tavaru. The robot did not obey his master. True or false? Actually, robot எதையுமே செய்யல. He refused to obey his master. So the statement the robot did not obey his master is true. Vicky's father decided to change his son's character.
True or false? Yeah, Vicky's father decided to change his character. So அதனால தான் அவர் வந்து ட்ரிக்கி ரோபோட் வாங்கினாரு. ஓகே, த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, நம்ம இப்போ கொஷின் ஆன்சர் செக்ஷனுக்கு போகிறோம். வாட் கைண்ட் ஆஃப் அ பாய் வாஸ் விக்கி? விக்கி வாஸ் அ லேசி பாய். ஆக்சுவலாக எப்போவுமே கொஷின் வந்து பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம் சொல்கிறோம்ல, முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஸோ கொஷின் பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் ஆன்சரும் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். சரியா? ஸோ வாஸ், டிட், வேர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும். ஸோ நீங்கள் கொஷினை வந்து எந்த டென்ஸில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே ஓகே. நவ் த செகண்ட் கொஸ்டின். Who asked the robot to attend the phone call? ஆக்சுவலாக இந்த கொஷின் இப்படி வரக்கூடாது இல்லையா? ஏன்னா ஆக்சுவலி விக்கி ஆஸ்க்டு டு சார்ஜ் ஹிஸ் ஃபோன். அதனால் who asked the robot to charge the phone அப்படின்னு தான் வரணும் இந்த கொஷின். பிகாஸ் விக்கி ஆஸ்க் த ரோபோட் டு சார்ஜ் அ ஃபோன் அப்படின்னு தான் இருக்கணும். So, third question. Whom did Vicky want to do all his work? Whether the robot wanted Vicky to do all his work. Yeah, they were a tricky robot. Yeah. So, the robot wanted Vicky to do all his work. Okay. Fourth question. How did Vicky change at the end? கடைசியில் விக்கி எப்படி மாறிட்டான்? அப்படி robot did not obey to Vicky. So Vicky decided to sell the robot and wanted to do all the work for himself. Okay? அதாவது ரோபோட் அவனுக்கு ஒபே பண்ணால எல்லா வேலையும் வந்து விக்கியவே செய்ய சொன்னதுனால he decided to sell the robot and wanted to do all the work himself. himselfனா நம்மளை அவன் செஞ்சுக்கணும், அவனே செய்கிறது. ஓகே. ஃபிஃப்த் கொஷின். வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன்? நீங்கள் இந்த லெசன் படித்தோம் இல்லையா, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன உங்களுக்கு புரியுது? வி ஷுட் டூ அவர் ஒர்க் அவர் செல்ஸ் இல்லையா? நம்ம வேலைகளை நம்மளே செஞ்சுக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஐ ஹாவ் லேர்ன்ட். பாஸ்டன்ஸில் வந்து லேர்னுக்கு பாஸ்டன்ஸ் லேர்ன்ட்டுன்னு வரும், என்டி, LEARNT, லேர்ன்ட். ஓகே. ஐ லேர்ன்ட் தட் ஐ ஷுட் டூ ஆல் மை ஒர்க்ஸ் மை செல்ஃப். Do not depend on others. By this way, I will be healthy and active boy or active girl. Okay, yeah. So this is the lesson, Elia. So we should not depend on anybody. We should do our works ourselves. Okay. Now match the dialogue to the character. மேட்ச் த டைலாக்னா இந்த ஒரு சென்டென்ஸை யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரியானது. ஸோ மேட்ச் த கேரக்டர். உங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடில் அந்த சென்டென்ஸ் டைலாக்ஸும் ரைட் சைடில் அந்த பிக்சரும் இருக்குது. ஃபஸ்ட்டு பிக்சரில் டேட் இருக்கார், செகண்ட் பிக்சரில் விக்கி, அண்ட் தேர்ட் பிக்சரில் ரோபோட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ வில் டூ ஆல் த ஒர்க் ஃபார் மை செல்ஃப். அது யார் சொல்கிறா? Actually Vicky சொல்றார். So the first one is goes to Vicky. The first dialogue goes to Vicky. Number 2. First you charge my battery. Who said this? Actually robot. Ilya, robot said to Vicky, first you charge my battery. Okay, when Vicky asked the robot to charge my phone, that time robot said, first you charge my battery. The second dialogue goes to the robot. I have bought a robot. Who said this? Dad. Yeah, first time on the first sentence itself, I have bought a robot to you, Vicky. So this sentence, third one is goes to
dad. Okay, now name the character or speaker. Name the character or speaker. யார் சொன்னா இந்த சென்டென்ஸை யார் சொன்னா அப்படின்றது தான். அந்த கேரக்டர் யார் சொன்னா. The robot will do all your work. யார் சொன்னா இந்த டயலாக? The robot will do all your work. Dad said to Vicky. Okay, Dad said to Vicky that robot will do all your work. Okay, number 2. Why don't you do that yourself? Who said this? Why don't you do that yourself? So each and every time the robot said to Vicky that you have to do yourself. I don't know. I cannot. Yeah. So the second one is goes to the speaker is robot. Why don't you do that yourself? The speaker is robot. Number 3. You want me to strain my back? So this one is obviously robot said to Vicky. Yeah, when Vicky asked, clean my room. That time robot replied, you want me to strain my back? So the speaker is here robot. Okay. Play me a pleasant song. Who said this? First Vicky asked the robot, no, play me a pleasant song because I am tired, so play me a pleasant song. So this sentence is the speaker is Vicky. Okay, so hope you'll understand all the question and answers. So try to answer yourself again. First of all, read the book properly. Okay, from the starting itself you have to read the book completely. So then only you can understand. Then you, whenever you are நீங்கள் எப்பெல்லாம் வந்து படிக்கிறீங்களோ அண்டர்லைன் த வேர்டு இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் மீனிங் ஆன் தட். அதாவது நீங்கள் என்ன முக்கியமான வார்த்தைகள்லாம் படிக்கிறீங்களோ அதுக்கு மேலே அதோட அர்த்தத்தை எழுதிட்டிங்கன்னா திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மனசுலையும் ஞாபகம் இருக்கும். சரியா? ஓகே, hope you all enjoyed the lesson. See you again. Bye.